கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தர்மையான இந்த மாலை வேளையிலே இந்த தியானத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். தவ காலத்தில் நாம் இன்று 2வது நாளில் இருக்கிறோம். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். ஆராதனையில் அவர் வாசம் பண்ணுகிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவர் அவர் பரிசுத்தர் 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 என்று கிருபீன்களும் சேராபீன்களும் அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக சுற்றி 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 2 ரெக்கைகளால் தங்கள் கண்களை மூடி, 2 ரெக்கைகளினால் தங்கள் கால்களை மூடி, 2 ரெக்கைகளினால் பறந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரதான தூதர்களும் கொடான கோடி வான தூதர்கள், 24 மூப்பர்கள், பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களும் புதிய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களும், ஆண்டவருக்குள் மரித்த உயிருள்ள விசுவாசிகள், வேத சாட்சிகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பேரும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமோ இந்த உலகத்திலே அவரை ஆராதிக்க அவர் சொல்லுகிறார். அழகாய் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சிறு கூட்டத்தை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த ஜனத்தை நான் எனக்கென நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ஜனம் ஒரு சின்ன கூட்டம், அதை நான் எனக்கென ஏற்படுத்தி இருக்கிறேன். அவர்களுடைய வேலை என்ன என்று கேட்டால், அவர்கள் என்னை ஆராதிப்பார்கள், போற்றுவார்கள், துதிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள், என்னை மாட்சிமைப்படுத்துவார்கள். அந்த கூட்டத்திலே நாமும் இருக்கிறோம், நாமும் இருக்கணும். அதுதான் முக்கியம். கொடான கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். கொடான கோடி மக்கள், 800 கோடிக்கு மேல் என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலே 800 கோடிக்கு மேல் மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த சின்ன கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதோடைய எண்ணிக்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே, அந்த சின்ன கூட்டத்திலே நாமும் இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம். அவர்கள் மேல் ஆண்டவருடைய பார்வையிலே கனிவு இருக்கும், இரக்கம் இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், அகாப்பே அன்பு இருக்கும், எல்லாம் அதுல இருக்கும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாமும் இந்த தியானத்திற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு, நம்முடைய சரீரத்துக்கு அந்த ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனை நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம் ராஜாதி ராஜாவை, நமக்காய் உயிரை கொடுத்து நம்மை மீட்ட அந்த பரலோக தேவனை, அந்த மூவரு தேவனை, பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவராகிய அந்த தேவனை நாம் இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். அவர் பரிசுத்தர்,
அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்ல இருக்கிறது. அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மையில் இரக்கம் கொள்ளுகிறவர். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். எல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரை, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். ஆனந்தமாய் வானோர் எல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரை, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள் தீரும் ஆராதனையாலே, கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே. எங்களுடைய பாவங்கள் தீரும் ஆராதனையாலே, கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் பொழுது என்ன நிகழுமாம்? நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீரும், நம்மளுடைய கோட்டைகள் எல்லாம் தகரும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. எங்களுடைய பாவங்கள் தீரும் ஆராதனையினாலே. நாம் செய்கிற பாவங்களுக்கு அது கழுவாயாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன், நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர் மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்னை வணங்க முடியாது என்று அழகாய் அவர் சொல்லுகிறார். நான் தூயவராய் இருக்கிறது போல நீங்களும் தூயவராய் இருங்கள், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆம், நாம் வணங்குகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் துதிக்கிற தேவன், நம் ஆராதனையில் பிரியப்படுகிற அந்த பரம தகப்பன் அவ்வளவு நல்லவராய், வல்லவராய், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனமாறுகிறவராய், கீற்று செய்க்கும் மேற்று செய்க்கும் எவ்வளவு தொலைவுள்ளதோ அவ்வளவுக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆழ்கடலிலே அவர் அழுத்தி போடுகிறார். உன் பாவங்களை எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிந்து விட்டேன், அவர்களை எல்லாம் நான் ஆழ்கடலிலே அமிழ்த்து போட்டு விட்டேன், இனி ஒருபோதும் நான் அதை நினைவு கூற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்காமல், துதிக்காமல், மகிமைப்படுத்தாமல், மாட்சிமைப்படுத்தாமல் நம்மால் இருக்க முடியாது, நம்மால் இருக்க முடியாது. நம் ஆவியிலே நம் மகிழ்ச்சி உண்டாகணும், நம் ஆன்மாவிலே மகிழ்ச்சி உண்டாகணும், நம் சரீரம் ஆண்டவருக்குள்ளாய் மகிழணும். இந்த உலகத்திற்குள்ளாய் அல்ல மக்களே, அவருக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக நாம் மகிழணும். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் இந்த வேளையிலே நாம் ஆராதித்தோம். அடுத்து நாம் தியான பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளில்
நாளினுடைய தியானத்திற்கு ஆண்டவர் நமக்கு 2 வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது வார்த்தை புனித ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறை வார்த்தை 4வது வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள்தாம் இஸ்ரவேல் மக்கள். யார்? அவர்தாம் இஸ்ரவேல் மக்கள். பிதாவான தேவனுக்கு சொந்தமான மக்கள் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர்கள்தாம் இஸ்ரவேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடையே ஒப்படைக்கப்பட்டன. பழைய ஏற்பாட்டிலே அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த தேவன் தன்னுடைய சொந்த ஜனமாக யாரை ஏற்றுக்கொண்டார் என்று விவிலியம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ரோமையர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் தான், அவர்கள் தாம் என்னுடைய மக்கள், அவர்கள் தாம் இஸ்ரவேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்களை மட்டுமே அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களிடத்திலே அவர் தன் மாட்சியை விளங்க செய்தார். புறவினத்தாரிடையே அல்ல, இஸ்ரவேல் மக்களிடத்திலே மட்டுமே அவர் தன்னுடைய மாட்சியை அவர் விளங்க செய்தார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பாருங்கள். அவர்களோடு அவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர்களுக்கு தான் அந்த உடன்படிக்கை, அவர்களுக்கு தான் அந்த திருச்சட்டம், அவர்களுக்கு தான் அந்த வாக்குறுதி, எல்லாம் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அப்போ நம்மெல்லாம் யாரு? நாம எல்லாம் என்னானோ? அந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்று சொன்னால் ரோமையர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் இல்லை. நாம் எல்லாம் புற இனத்தாராக இருந்தோம். இதில் சொல்லப்பட்ட எந்த உடன்படிக்கையும் நமக்கு கிடையாது, எந்த திருச்சட்டங்களும் நமக்கு கிடையாது, எந்த வாக்குறுதிகளும் நமக்கு கிடையாது. இவை எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்காக விசேஷமாக ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் உள்ள எல்லா இனங்களிலும் அவர் தேர்ந்து கொண்ட ஒரே ஜனம் இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான். அந்த மக்களை மட்டும்தான் தன்னுடைய சொந்த இனமாக, தந்த சொந்த கூட்டமாக, சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே நான் சொன்னது போல நாம் அவருக்கு அந்நியர்களாகவும் புற இனத்தார்களாகவும் நாம் இருந்தோம். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு இன்று கொடுத்த தியானத்திற்கு 2வது வசனம் என்ன என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 12 மற்றும் 13. அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அக்காலத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரவேலின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள்.
நாம் எப்படி இருந்தோம் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை அப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேலின் சமுதாயத்துக்கு நாம் புறம்பானவர்களாய் இருந்தோம், அந்நியர்களாகவும். எதற்கு நாம் அந்நியர்களாய் இருந்தோம்? உடன்படிக்கைக்கு. அவர் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே நாம் இல்ல, இஸ்ரேல் மக்கள் தான் இருந்தார்கள், அவருடைய சொந்த ஜனம் தான் இருந்தது, நாம் இல்லை. அப்படிதான் எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கைக்கு நாம் அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இவ்வுலகத்தில் இருந்தீர்கள். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து, இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ எப்படி நம்ம அந்த உடன்படிக்கைக்கும் அந்த இறைவாக்குகளுக்கும் அந்த வாக்குத்தத்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் எப்படி நாம் சொந்தமானோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்த பொழுதுதான், அவரோடு நாம் இணைந்த பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அந்த ரோமேர்ல சொல்லப்பட்ட உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு யார் மூலமாய் கிடைத்தது என்று சொன்னால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வல்லமையுள்ள ஜீவனுள்ள அந்த வார்த்தையினாலே, அந்த இரத்தத்தினாலே தன்னை முழுவதும் சுத்தம் செய்து தூய்மை செய்து, ஆவி ஆன்மா சரீரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய இரத்தத்திலே கழுவி யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவோடு யார் இணைந்திருக்கிறார்களோ, அவர்களே 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 அந்த உடன்படிக்கைக்கும் அந்த வாக்குறுதிகளுக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் தங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறார்கள். இதுதான் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த இறை வார்த்தை. நம்முடைய ஆவிக்கு நல்லது, நம் ஆன்மாவுக்கு நல்லது, நம்முடைய சரீரத்துக்கு இது ரொம்ப 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 நல்லது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? நாம் அதை அனுபவிக்கும் பொழுது, அதை ருசிக்கும் பொழுது, அதை சுவைக்கும் பொழுது, அவர் நமக்குள்ளாய் இரண்டுற கலக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணர்ந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, யார் ஞானி என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. யார் ஞானி தெரியுமா? PhD முடிச்சவங்களா? டாக்டரேட் பண்ணவங்களா? சயின்டிஸ்டா? பெரிய விஞ்ஞானியா? அல்ல மக்களே, இல்ல, அவங்கெல்லாம் கிடையாது. யார் உண்மையான தேவன் யார் என்று அறிந்து கொண்டு அவரை வணங்குகிறார்களோ, அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ, அவர்களே ஞானி என்று விவிலியம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுத்திருக்கிறது. நாம எல்லாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்க பாத்தீங்களா? இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் கடல்களை தாண்டி, மலைகளை தாண்டி அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள், கடவுளை தேடி ஓடுகிறார்கள். எங்கு போனா எனக்கு விமோசனம் கிடைக்கும், எங்க போனா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு ஒருவராலும் இந்த உலகத்திற்கு மீட்பு இல்லை, யாருக்கும் மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே, அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு மீட்பு கிடைக்கும். வேறு என்ன காரியத்தை செய்தாலும் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நானே வாயில், நானே வாசல், நானே வாசலாய் இருக்கிறேன். பரலோகத்தினுடைய திறவுகோலை கொண்டவர் அவர். பரலோகத்தின் திறவுகோலை கொண்டவர் அவர். பரலோகத்தின் திறவுகோலை கொண்டவர்.
அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் மக்களே. இந்த நாளிலும் உங்களை சந்தித்து இந்த வேத வசனங்களை ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அடியேனை எடுத்து பயன்படுத்தினார். நான் வெறும் பாத்திரமா இருக்கிறேன். அவருடைய ஆசீர்வாத கால்வாயாக நான் இருக்கிறேன். ஜெபிங்க, அதிகமா விவிலியம் வாசிங்க. ஜெபிங்க, விவிலியம் வாசிங்க. தேங்க்யூ மக்களே.